உங்களால என்ன முடியுமோ பண்ணிட்டீங்கல்ல. உண்மையிலே அடிச்சு காலி தான் பண்ணிட்டாரோன்ற மாதிரியே இருக்குது. பேரு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படங்க என்னடா டைட்டிலே ஒரு மாதிரியா இருந்துச்சா, எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு படத்தை போட்டு அடிக்கிறதும் ட்ரோல் பண்றதும் என்ன அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்ன அப்படி ஒரு தடவை தான் வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, பிராண்டிங் பண்ண மாட்டாங்க, சொன்ன டைமுக்கு படம் வரல. வாழ விடு. ஷர்ட்ல வந்து மேலே அப்படி தூக்கி விட்டு இப்படி உக்காந்தா நல்லா இருக்குல்ல. அங்கே தான் வியூ இருக்கு, அதாவது ஸ்க்ரீன் அங்கே தான் வச்சிருக்கேன், அதனால தான் அங்கே பார்த்து பேசுகிறேன். குட் பேட் அக்லி பேரே ஒரு மாதிரி கன்றாவே இருந்துச்சு. என்னடா அது பேர் அழகம் போல எதுவும் ஓரளவுக்கு ஒரு யூஷுவல் ஃபிலிம் தான். இந்த விவிலாம் ஆரம்பிச்சதுல அந்த மாதிரி ஒன்று வரும், ஏதோ ஒன்று ஹிட் ஆகும், திடீர்னு ஏதோ படம்னு ஒன்று வருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் கதையே வேறதான் இங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வந்தனம், நான் உங்கள் YSK. அஜித் குமார் அவர்கள் ஒரே வருஷத்துல 2 படம் இதுக்கு முன்னாடி அவருக்கு எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல. கடந்த ஒரு 10 வருஷமாவே அவர் படம் நடிக்கிறதுலாம் கொஞ்சம் மெதுவாக கம்மி பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவரோட பேஷன் வந்து ரேசிங் இருந்துச்சு. இங்கே சம்பாரிச்சதை அவர் அங்கே கொண்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் ரேசிங்கில் இது பண்ணிக்கிட்டு வேற வேற வேலைகள்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விச் இஸ் ஃபேர் இனஃப். அவர் ஃபேன்ஸை வந்து தலன் கூப்பிடாதீங்கன்னு சொன்னார். அப்புறம் அஜித் அப்படின்னு கத்துறீங்களே அதெல்லாம் கூடாதுன்னாரு. வேற என்ன அல்டிமேட் ஸ்டார் கூடாதுன்னாரு. ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சாரு. ஒரு நடிகர் ஏன் இவ்வளோ பண்ணணும்? ஏன்னா மற்ற நடிகர்லாம் இதை விரும்புவாங்க, இவர் மட்டும் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பட்டம் வச்சு கூப்பிடாதீங்க, எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து எப்படி இந்த ஸ்டார்டம் வந்து அனுபவிக்காம போறாருன்றது தெரியல. இப்போ ரீசெண்டா அவரோட இதுல கூட சொல்லியிருப்பாரு, ரேசிங் இன்டர்வியூ நினைச்சல, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்றாங்க, நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு. செம்ம கேள்வி, சிறுப்புல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்க வாழ்க்கையை பாருங்கடா, வி ஆர் என்டர்டைனர்ஸ். உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, என்டர்டைன் பண்ணுவோம், அப்படியே போங்க, உங்க அடுத்த வேலை பாருங்க, ஈவினிங் உங்களுக்கு போய் வீட்டில் போய் வீட்டு ஆளுங்களை பாருங்க அப்படின்றாரு. உண்மையிலே ஜெம் ஆஃப் அ பர்சன் தான் அவரு. குட் பேட் அக்லி பேரு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படங்க என்னடா டைட்டிலே ஒரு மாதிரியா இருந்துச்சா, எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ட்ரெய்லர் பார்த்தா, ஐ மீன் அந்த டீசர் பார்த்தா செதுக்கிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஜிவி மியூசிக் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சு. இதுல அந்த ஹெவி ஸ்கோரோட அஜித்தை பார்க்கும்போது என்ன சார் இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் இப்படி இல்லவே இல்லையே, நீங்கள் ரொம்ப சட்டிலான ஒரு படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு இதுவே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடந்த படங்கள்லாம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சட்டலாக ப்ளே பண்ணிக்கிட்டு அவன் இதே இருந்துரும்ப்பா, நமக்கு எதுப்பா பெரிய அந்த மாஸ் ஹீரோ மாஸ் பில்டப்ஸ் எதுவுமே இருக்காது, நார்மலாக போய்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் ஆதிக்காண்டி எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டாரு தான் போல. நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். என்னன்னா அவரோட ஃபேன்ஸ்காண்டி இப்படிலாம் நடிச்சா ரொம்ப மாஸா அடிதடி வெட்டு குத்தம் அப்படின்னு நடிக்கும் போது ஃபேன்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோ, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே பண்ணுவோம், ரொம்ப செட்டிலாகவே அவர் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்தில் அவர் ஓப்பன் அப் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. இவ்வளோ நாள் ரொம்ப இப்போ விடாமுயற்சி கூட பெருசாக போகலை, நிறையா கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண படம் தான் அதுவும். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த பவர் பேக் மியூசிக் இருக்குல்ல, அது ஆக்சுவலி விடாமுயற்சிக்கு பதிலாக இங்கே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துக்கு சூட் ஆயிருக்கும், அவ்வளோ மாசான சீன்ஸ் இங்கே இருக்கு. ஜிவி ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. பட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன், டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயோட எஃபெக்ட்ஸ் தெரியும், உழைப்பு அதில் தெரியும். இப்போ அட்லி அவர்கள் படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு படம் எடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் சீன்ஸும் இருக்கும், ரெஃபரன்ஸும் இருக்கும். இப்போ குட் பேட் அக்லியில பார்க்கும்போது படத்துல ஃபுல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல நீங்க கொஞ்சம் பழைய விஷயத்த ரெஃபரன்ஸா வச்சீங்கன்னா படம் நல்லாவே வரும். நல்லா அது ஒரு வைப் கிரியேட் பண்ணுது படத்துக்காண்டி. இந்த படம் வந்து அவார்டு வாங்கும், பல ஆண்டுகள் கழிச்சு பேசுவாங்க, அப்படிப்பட்ட படம் எல்லாம் இது கிடையாது. இது வந்து பக்கா என்டர்டெய்னர், கமர்ஷியல் பிலிம், தியேட்டருக்குள்ள போறோமா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு படம் தான் குட் பேட் அக்லி. ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப 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 ட்ரீட்டா இருக்கும்.
அதுவும் இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீசர். ஏன்னா ரீசெண்டா அவருக்கு அந்த அந்த மைண்ட் கேம்லயே இருக்காது. இந்த டீசர் ரெக்கார்ட் ஆகுறது, ட்ரைலர் வந்து 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு மில்லியன் வியூஸ் போகுது, இந்த ஒரு விஷயம் எல்லாமே அவங்க படத்துக்கு பெருசா இருக்காது. ஏன்னா படமே 2 வருஷம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, பிராண்டிங் பண்ண மாட்டாங்க, சொன்ன டைமுக்கு படம் வரல, எக்கச்சக்க விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. ஆரம்பம் முதல் முடிவு வரை படத்துல சொல்ற படம் எடுக்கிறதுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு இது ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்திருக்கும்னு தோணுது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. டீசர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன டீசர் விட்டு அந்த ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டீசர் வந்த உடனே தெரிச்சிட்டேன் நான். டீசர் வந்த உடனே நான் பெரிய விஜய் ஃபேன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல ரொம்ப நாள் கழிச்சு அவர் எப்பவுமே ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்கல்ல, விஜய் அஜித் 2 பேரும் ஒரே லெவல்ல இருக்கதா சொல்லுவாங்க. நான் பர்சனலா ஃபீல் பண்ணது, இப்போ இதுக்காண்டி எனக்கு பெரிய என்ன வேணா நடக்கும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, அஜித் அவர்கள் விஜய்க்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைம்ல 2 பேரும் பேரலா படம் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேர் படங்களும் சேம் டேல சம்டைம்ஸ் ரிலீஸ் ஆகும், சம்டைம்ஸ் வேற டேல கூட ரிலீஸ் ஆகும். ஆனா ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்துச்சு 2 பேருக்குள்ளயும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிட்டே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அவர் படம் வந்தா ஹிட்டுப்பா, ஷோ ஷாட் ஹிட்டு, நிறைய ஃபேன்ஸ் கொண்டாட்டம் இருக்கும், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அட் த சேம் டைம் இந்த பக்கம் அஜித் அவர்களை பார்க்கும்போது வலிமை படம் வந்ததோட வலிமை அப்டேட் கேட்டு தான் நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் 2-3 வருஷங்களா அவருக்கு படம் இல்லை. அதுக்கப்புறம் விடாமுயற்சி எங்க கடைசியில் துணிவு வந்துச்சா? ஆமா, துணிவு வந்து அதுக்கப்புறம் விடாமுயற்சின்னு டைட்டில்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வருது எத்தனை நாள் கழிச்சு அந்த படம் வந்துச்சு. அந்த ஒரு காம்படிஷனே இல்லாம இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த லெவல்லையும் அஜித் அவர்கள் வந்து கதைகள் சூஸ் பண்றதோ இல்ல அந்த அளவுக்கு மாஸ் பில்டிங் இல்லையோன்ற ஒரு இது இருந்துச்சு, எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல பார்த்துட்டு ஓ மை காட், ஹேஸ் பேக் மேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மாஸ். அப்படியே இந்த ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ வாய்ஸ் ரொம்ப டீப் ஆயிருச்சு அவருக்கு. அதனால அது அந்த ஒரு தீனா படத்துல வந்த இது கிடையாது. பட் இதுலயே அந்த இது இருக்கு. நமக்கு கண்டிப்பா நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஷோ ஷாட் இந்த படத்தை தியேட்டர் தான் பார்த்தாகணும். ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ண முடியாது. மேபி சும்மா ஒரு படமா பார்க்கலாமே தவிர்த்து இந்த படம் வந்து கைத்தட்டி விசில் அடிச்சு பார்க்க வேண்டிய படம், பயங்கரமா கத்தி என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நீங்க கண்டிப்பா தியேட்டர் தான் போய் பார்க்கணும். இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைட்டா மார்க் ஆண்டனி சாயல் இருக்கும்னு தோணுது. மேபி அந்த கலர் பேலட்ஸ்னால அப்படி இருக்கலாம். ஆனா லைட்டா மார்க் ஆண்டனியோட இது ரொம்ப லைட்டா எனக்கு தெரியுது. பட் படம் வந்தால் நம்ம கதையே என்னன்னு தெரியும். இந்த கலர் பேலட்ஸ் வச்சு பார்க்கும்போது லைட்டா மார்க் ஆண்டனி மேபி அது டேரக்டர்ஸ் டச்சா இருக்கலாம். ஏன்னா நெல்சன் படங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்லாம் ஒரே மாதிரி கலர்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டாக்டர் சரி, ஜெயிலர்ல சரி. ஆனால் கலர் பேலட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு டேரக்டருக்கு பர்டிகுலர் கலர் பேலட் பிடிச்சிருக்கலாம், அவங்க அதே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மேபி ஆதிக் அவர்களும் மார்க் ஆண்டனி அந்தனி இதுலேயும் ஒரே மாதிரி கலர் பேலட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதனால அந்த ஒரு எஃபெக்ட் தெரியுது. நம்ம கதையில் எப்படி இருக்குன்றத படம் வந்து அப்போ தான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் இல்லை, இதில் நம்ம அஜித் அவர்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலே தெரியும். போலீஸ் ரவுடி இந்த மாதிரி கேரக்டர்ஸே மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இதுவும் திருப்பி ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கு. அதை ஒரு மாதிரி தள்ளி வச்சுட்டு இதை வெறும் படமா பார்த்தோம்னா சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் புரியலை, இந்த ஹேட் ஒன்று பரவிக்கிட்டு வருது. எதுக்குன்னா, தனுஷ் அவர்களின் இட்லி கடையும் அஜித் அவர்களின் குட் பேட் அக்லியும் ஒரே நேரத்தில் வருது. அதுக்கு இட்லி கடை காலி அந்த மாதிரி ட்ரோல் பண்றாங்க. தனுஷ் அவர்களின் படம் காலின்ற மாதிரி ட்ரோல் பண்றாங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது எப்பயோ, அந்த படம் ஸ்டார்ட் பண்ணது எப்பயோ. 2 பேரோட கதை தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாம் அவங்க தனியான ஒரு வழியில போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, இட்லி கடை ஏப்ரல் மாசம் என்னமோ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி மே மாசம் ரிலீஸ் ஆகுதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் தான், நான் கூகுளே பார்த்துறேன். ஓ ஓகே, ரெண்டுமே ஒரே டேட்ல தான் வருது. இதான் நான் எதிர்பார்க்கலையே. ஓகே, ஆனாலுமே இந்த மாதிரி கலாய்க்கிறது ரொம்ப ஒரு
தவறானதோ நான் நினைக்கிறேன். மிஸ்டர் ஏகே அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, வீட்டுக்கு போங்கன்றது தான் அவரோடது. இன்னும் அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவங்க ஃபேன்ஸ் வந்து நிறைய இடத்துல அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாழ விடு. இப்படி சொல்றவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களோட படத்தை எப்படி அவர் அடிச்சு உடைக்கிறாரு. ஏன்னா டீசல் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் என்னமோ வந்துச்சு, ஒரு மொத்தமாக ஒரு கடை செட்டப்பில் ஒரு பாத்திரம் கடை மாதிரி இது, சும்மா ஒரு பெஞ்சில் ஒரு 4 பாத்திரம் இருக்குது, அதை உடைக்கிற மாதிரி ஒரு சீனு. அது படத்தில் ஏதாவது ஒரு சீனாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. படத்தில் மேபி அது ரிலேட்டடாக இருக்கலான்றது தான் எனக்கு தோணுது. ஒருவேளை ஆதிக் அவர்கள் வேணும்ட்டு டீசருக்குன்னு இதை வச்சாரானும் தெரியல. பட் அப்படி இருக்காதுன்னு நம்புறேன் நான். படத்தில் ஸ்கிரிப்ட்லேயே இருந்த சீனாக தான் இருக்கணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இவங்க இந்த டீசர்லாம் பார்த்தோன்னே இட்லி குண்டாவுக்கு மாலை போடுறது என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்ன, அப்படி இப்படின்ட்டு ஒரு இதாக போயிட்டுருக்காங்க. இட்லி கடை வந்து தனுஷ் அவர்களின் சொந்த கதை, அவர் எழுதி டைரக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குன்றது தான் என்னோட ஒரு திங்கிங்காக இருக்குது. குட் பேக் அக்லி வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். ரெண்டுத்துக்கு எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. மேபி ஒரே நாளில் வரனால இவ்வளோ இது தேவை கிடையாது, இவ்வளோ வன்மம் தேவை கிடையாது. அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்க படத்தை போய் பார்க்கட்டும். டிக்கெட் கிடைக்காதவங்க இன்னொரு படத்துக்கு போங்க. 2 படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி அடுத்த நாள் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ஹீரோவை உயர்த்தி பேசி இன்னொரு ஹீரோவை தாழ்த்தி பேசுகிறது இருக்கக்கூடாது. அதுவும் அஜித் அவர்களின் ரசிகர்களாக இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை மட்டும் வச்சுக்கக்கூடாது. யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்களோ தயவுசெய்து நிறுத்திக்கங்க, அது பண்ண தேவையில்ல. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டருக்குள்ளே நல்லா விசில் அடிங்க, கைத்தட்டி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு படத்தை போட்டு அடிக்கிறதும் ட்ரோல் பண்ணுறதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதும் வேண்டாம். ஏன்னா எல்லாருமே காசு செலவு பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆடா பாவிகளா, இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஏன் திடீர்னு வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் வருதுன்னா, ஆமாம், இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், இட்லி கடை போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. அதாவது தனுஷ் அவர்களின் இயக்கத்தில் தயாரிப்பில் நடித்து வரக்கூடிய படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 10 கிடையாது, இன்னும் பல நாட்கள் தள்ளி வைக்கிறதா போட்டிருக்காங்க. அது எப்படின்னா 5 மாசம்ன்ற மாதிரி சில ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? ஐ மீன் 2 படமும் ஒரே நேரத்தில் வந்திருக்கலாம். சில வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அஜித் அவர்கள் வந்து தனுஷ் இயக்கத்தில் நடிக்க போறாரு ஒரு படத்துல, அதுக்காண்டி அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை ஏறக்கூடாது, அதனால இவர் தனுஷ் வந்து விளைவிக்கிறாரு. தனுஷ் வந்து அவரோட படத்தை வந்து எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணிக்கலாம். இது வந்துட்டு குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸாக வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் இட்லி கடை போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்றது மட்டும் நிறைய நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களால் என்ன முடியுமோ பண்ணிட்டீங்களா? உண்மையிலே அடிச்சு காலி தான் பண்ணிட்டாரோன்ற மாதிரியே இருக்குடா. எனக்கே இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கே இப்படி இருக்கு. அவள் தான் இந்த வீடியோ நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வீடியோ பிடிக்குன்னா பெரிய டிஸ்லைக் கொடுங்க. தட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டட். நன்றி, வணக்கம்.